இருந்து வந்திருக்கோம். யாரா இருக்கும்? யார்? நிவேதிகா. நிவேதியா மச்சான். சரி, உங்களோட சைட்ல இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? எங்களோட அண்ணன் அப்பா அம்மாவா? அவங்களோட பேர்? ஜோராசா. எங்க இருக்காங்க? இதங்க எல்லாரும் ஜெயிலா இருக்கலாம் வச்சிரோல. சரி, என்னன்னா அஜி தம்பியா இருக்கலாம். வணக்கம். வணக்கம். எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி, உங்களோட பேர்? ரமணன். ரமணன். நிரஞ்சனி. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு ஆகுது? 11 வருஷம் ஆகுது. சரி, 11வது வருஷத்தை கொண்டாடுற இந்த நேரத்துல உங்களோட தம்பி கூட கல்யாணம் நடந்திருக்கு. என்ன ஒரே நல்ல சந்தோஷமா இருக்குது. உங்களோட அனிவர்சரியா கொண்டாடுறதுக்காக ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? உங்களோட குட்டி மாமாவா? எல்லாரும் நிவேதியா. நிவேதிகா. யார்? நிவேதிகா. நிவேதியா மச்சான். பெத்த மச்சான். சரி, உங்களோட சைட்ல இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? எங்களோட அண்ணன் அண்ணாவா? அண்ணான பேர்? பெரிய அண்ணா, சின்ன அண்ணா. சரி, இங்க இருக்கிறாங்கள மட்டும் சொல்லாம இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? அதுவும் உங்களோட திருமண நாளை ஞாபகம் வச்சு இந்த உங்களோட அப்பா அம்மாவா? அவங்களோட பேர்? ஜோராசா. எங்க இருக்காங்க? இதங்க இலங்கை. சரி, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? யூரோப்பால ஐரோப்பால. சரி, உங்கள்ட கல்யாண நாளுக்காக ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்குது. அதை முதல்ல வாங்கிக்கொள்ளுங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ரமணன் நிரஞ்சனின்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பா? அது கார்ட் ஷேப்ல வந்திருக்குது. சில உங்களை மிஸ் பண்ணி யாரும் அனுப்பி இருக்கலாம். தம்பி சொல்றேன். தம்பி மாப்பிள்ள அனுப்பியிருக்கலாம். ஏன் மாப்பிள்ளைய சொல்றீங்க? அதே நாள்ல அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே நாள்ல வரக்கூடிய அவர் தான் தானே எங்களை மாதிரி அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சில வேளை உங்களோட வாழைலா போயிட்டு சொல்லி யாரும் மிஸ் பண்ணி அனுப்பி இருக்கலாம். அதுக்குள்ள வர டவுட் உங்களுக்கு அவாக்கான்னு சொல்லி கேக்குறீங்க. யாரா இருக்கும்? ஃபைனலா மாப்பிள்ள தம்பி. தம்பியா இருக்கலாம், இல்லாட்டிக்கு சரி பாய், வாங்க சார். எங்க சைடுல இருந்து வந்திருந்தா யாரா இருப்பாங்க? மாப்பிள்ள தம்பியதான் சொல்றேன். தம்பியா? தம்பியிலே வந்தீங்க. நிறைய பேரை சொன்னீங்க. இல்ல அண்ணா அண்ணே இல்லன்னா தம்பி. இவர் சொல்றேன் 5 ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஜெயிலா இருக்கலாம் வச்சிரோல. சரி, இந்த கிஃப்ட் வந்து 3 பேர்கிட்ட இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? 3 பேர்ல அண்ணா, பெரிய அண்ணா, சின்ன அண்ணா, அஜி தம்பியா இருக்கலாம். இதுல 4 பேர் வந்துட்டு. ஆனா இந்த கிஃப்ட் வந்து 3 பேர்கிட்ட தான் வந்திருக்குது. அக்காவா இருக்கலாம். அக்காவா? அக்காண்ட பேர்? தயாலினி. சரி, யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? சொல்லுங்க. உங்களை மிஸ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. அது ஒரு லேடில இருந்து வந்திருக்கு. அப்படின்னா யாரா இருக்கும்? ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி, யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அக்கா சொன்ன மாதிரி தம்பிக்கிரி, அதே நேரம் மாமா குமார் குட்டில இருந்து வந்திருக்குது. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா? சரி, அப்ப அவங்களை கூட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பினா உங்களுடைய தம்பி அதே மாமா மாமி பக்கத்துல இருக்காங்க. இப்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பா அம்மா குடும்பம் தம்பியாவும் தந்ததுக்கு பெரிய நன்றியா இருக்கு. 11வது கல்யாண நாள் வந்து உங்களுக்கு மறவாத ஒரு நாளா இருக்கணும். அதே தம்பியோட கல்யாணம் கூட நடத்திருக்குது. எனவே நீங்க இப்ப இருக்க மகிழ்ச்சியோட குடும்பமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்யாண நாளுக்கு உங்களுடைய தம்பி சார்பாகவும் மாமா மாமி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.